Hello viewers, இந்த வீடியோவில் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இதில் நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா 3.7 into 4. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டெசிமல் நம்பர் தான் எடுத்திருக்கோம். 3.7ன்றது வந்து ஒரு டெசிமல் நம்பர். ஸோ மல்டிப்ளைட் பை 4ன்றது வந்து ஒரு நான் ஜீரோ ஹோல் நம்பர். இங்கே வந்து ஒரு ஜீரோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.7 into 0 எடுத்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து 0 தான் வரும். ஜீரோவோட நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ரிசல்ட் வந்து 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பர் எடுத்திருக்கோம். தென் செகண்ட் ஒன் வந்து ஒரு நான் ஜீரோ ஹோல் நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாம். அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு டெசிமல் இல்லாமல் வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் 37 into 4. இங்கே நம்ம டெசிமல் 3.7ன்றதை வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக 37 into 4 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 into 4 is 28. ஸோ நம்ம இங்கே 8 போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, ரிமைனிங் வந்து 2 இருக்குது. தென் 4 into 3 is 12 ப்ளஸ் இந்த 2 ஆட் பண்ணோம். ஸோ ரிசல்ட் என்ன 14. ஸோ இங்கே என்ன வரும் 148, 148. ஸோ 37 into 4 வந்து 148. அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் எடுத்து எழுதுங்க. இங்கே வந்து 148. ஸோ இப்போ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட் கன்சிடர் பண்ணோம். இங்கே வந்து எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. அப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ரைட் நீங்கள் எடுத்துக்கணும். இதோட எக்ஸ்ட்ரீம் ரைட் என்னென்னா இதுதான். இந்த ஆரோ வந்து லெஃப்ட், இந்த ஆரோ வந்து ரைட். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் எடுத்துக்கணும். இங்கே நம்ம எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுன்னு கவுண்ட் பண்ணணும். இங்கே நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி இங்கே வைக்கணும். ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 14.8. ஸோ 3.7 into 4 ரிசல்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் 14.8. ஸோ ஃபஸ்ட் டெசிமல் நம்பர் கொடுக்கும்போது டெசிமலை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. தென் லேட்டர் ஆன் வந்து டெசிமல்ஸ் வைங்க அக்கார்டிங் டு த டெசிமல் பாயிண்ட்ஸ். எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் போயிட்டு நீங்கள் டெசிமல் பாயிண்ட் கவுண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு டெசிமல் நம்பருக்கு பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து 2 டெசிமல் நம்பர் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 2.131 cross 12 எடுத்துக்கலாம். மல்டிப்ளைட் பை 12. இங்கே வந்து எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் நம்பர் வந்து எதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு நான் ஜீரோ ஹோல் நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதில் வந்து டெசிமல் பாயிண்ட் கிடையாது. இங்கே வந்து 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் மல்டிப்ளைட் பை ஒரு நான் ஜீரோ ஹோல் நம்பர். இங்கே டெசிமல் பாயிண்ட் கிடையாது. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தோம் டெசிமல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். லேட்டர் ஆன் எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்குதோ அதை வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 2 வந்து இந்த எல்லா நம்பர்ஸாலையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 1 is 2, 2 into 3 is 6, 2 into 1 is 2, 2 into 2 is 4. நெக்ஸ்ட் வந்து இந்த 1ஆல் வந்து இந்த என்டையர் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே வந்துட்டு 0, பிகாஸ் இங்கே நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேருந்து தான் பண்ணணும். ஸோ நான் இங்கே 0 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 into 1 is 1, 1 into 3 is 3, 1 into 1 is 1, then 1 into 2 is 2. So 2 plus 0 add பண்ணிங்கன்னா 2, 6 plus 1 7, 3 plus 2 5, 4 plus 1 5, then இங்கே 2 மட்டும் இருக்குது. ஸோ 2. ஸோ நம்ம டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே ரிசல்ட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் நம்ம இது தான் கண்டுபிடிச்சோம்.
இங்கே வந்து எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட் இல்லை. ஸோ டோட்டல் எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இது ஆட் பண்ணிங்கன்னா 3 ப்ளஸ் இங்கே டேட்டா பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் இல்லாதனால இங்கே வந்து 0. ஸோ 3 + 0 வந்து 3. ஸோ டோட்டலாக 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டு, ஸோ இங்கே ரைட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1 2 3. ஸோ 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கனால 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இங்கே நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ ரிசல்ட் வந்து 25.572. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்லாம் ஒரு டெசிமல் நம்பர் மல்டிப்ளைட் பை நான் ஜீரோ ஹோல் நம்பர் பார்த்தோம். பட் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டெசிமல் நம்பர் மல்டிப்ளைட் பை டெசிமல் நம்பர் பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெசிமல்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 2 × 1 is 2, 2 × 9 வந்து 18. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து 0 போடுறேன். 1 × 1 1, 1 × 9 9. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணணும். 2 + 0 2, 8 + 1 9, 1 + 9 10. இதோட ரிசல்ட்டை நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ரிசல்ட் எழுதியாச்சு. பட் இப்போ நீங்கள் டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு ஸோ இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட், இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 1 + 1 டெசிமல் பாயிண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 2 டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் எடுத்துக்கணும். ரைட்லேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 2 டெசிமல் பாயிண்ட்ஸ்னால் இது 1. ஸோ இது செகண்ட் பிளேஸ். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட்னால் இங்கே தான் நீங்கள் ரிசல்ட் வைக்கணும். ஸோ 10.92. ஸோ ரெண்டு நம்பர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நீங்கள் வந்து ரிசல்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணி 3 டெசிமல் பாயிண்ட்ஸ்னால் 3 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் வைக்கணும். 4 டெசிமல் பாயிண்ட்ஸ்னால் 4க்கு அப்புறம் வைக்கணும். நீங்கள் நமக்கு இங்கே வந்து 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கனால எக்ஸ்ட்ரீம் ரைட்லேருந்து 2 பிளேசஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி 2 பிளேசஸ்க்கு அப்புறம் வச்சுருக்கோம். ரிசல்ட் வந்து 10.92. இப்போ வந்து 3 டெசிமல் நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 நம்பர்ஸை தான் நீங்கள் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து 2 டெசிமல் பாயிண்ட் இருக்குது, இதில் வந்து 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 நம்பர்ஸ் நான் கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து 3rd நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுதான் ரிசல்ட் வரும். 0வால் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதை காமிக்கிறதுக்காக தான் நான் 0வால் மல்டிப்ளை பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் வந்து 13 × 5 பண்ணாலே இதோட ரிசல்ட் வந்து 65ன்னு வந்துடும். 0வால் மல்டிப்ளை பண்ணால் ரிசல்ட் 0 தான் வரும்ன்றதுக்காக காமிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 13 × 5 is 65. அதுதான் இதோட ரிசல்ட். இப்போ நம்ம இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ண ரிசல்ட் வந்து நமக்கு 65 வந்தது. ஸோ இந்த 65 எடுத்துகிட்டு 3rd நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த என்டையர் ஹோல் திங்க்கும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் இது ரெண்டும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது 65 வந்தது. இந்த 65 எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 3rd நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ண தெரியுன்றதுக்காக நான் டேரெக்டாக ரிசல்ட் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல நான் ரிசல்ட் எழுத போகிறேன். ஸோ 137605 137605 இதோட ரிசல்ட். பட் இப்போ நம்ம வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். இங்கே வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் ப்ளஸ் இங்கே வந்து 2 டெசிமல் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து 2 டெசிமல் பாயிண்ட் ப்ளஸ் இங்கே வந்து 3 டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 1 + 2 + 3 1 + 2 + 3 that is equal to 2 + 1 is 3, 3 + 3 is 6.
ஸோ டோட்டல் எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது? 6 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரைட் எடுத்துக்கோங்க. ரைட்லேருந்து 6 டெசிமல் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1 2 3 4 5 6. ஸோ இங்கே தான் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதோட ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.137605 பிகாஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 6 பிளேசஸ் தள்ளி வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.